அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் தூய தோமா ஆலய மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சி பட்டணத்தை வந்ததை நினைத்து நான் நினைவு கூறுகிறேன். இன்றைக்கி நான் தங்கியிருந்த லாட்ஜ் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக நாங்கள் அதை தங்கிட்டு இருக்கிறோம். முதல்ல தங்குறப்போ 49 ரூபா வாடகை. நான் வராது எங்களுடைய சகோதரர் வரப்போ அடுத்து வரப்போ நான் 99 ரூபா வாடகை கிடந்தேன். 100 ரூபா போட்டால் 10% டேக்ஸு, சேல் டேக்ஸ். அதனால 1 ரூபா குறைச்சி 99 ரூபா, நீண்ட நாள் 99 ரூபா இருந்துச்சு. எந்த நேரத்தில் வந்தாலும் ரூம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அபிராமி லாட்ஜ் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர், பிஸ்னஸ் மேனாக 5 பேர் 6 பேர் ஒரே ரூமில் படுத்துவோம். யாரும் ஓனர் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஏன்னா ரெகுலர் கஸ்டமர். அப்போ என்னுடைய சகோதரர் ஆம்னி பஸ்லேயோ கவர்மெண்ட் பஸ்லேயோ கொஞ்சம் சரக்கு மூக்குப்பொடி கொண்டு வந்து அங்கே ஒரு வாடகைக்காரை பிடிச்சி ஏற்றி இந்த பட்டணங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு திருத்துறைப்பூண்டி, இந்த பக்கம் பக்கத்தில் இன்னொரு ஊர் மறந்துச்சேன், புதுக்கோட்டைக்கும் விராலிமலைக்கு இடையில 2 ஊர், புதுக்கோட்டை, காரைக்குடி, கொட்டாம்பட்டி இப்படிலாம் கடந்து போவார் பஸ்ஸில். அதைத் தொடர்ந்து நான் வரணும். நான் பஸ்ஸில் வரல, நான் டைரெக்டாகவே வேனில் தான் வந்தேன். அந்த நாளிலிருந்து நினைத்து பார்த்தேன், ஒரு சாதாரணமாக இருந்த எங்களை ஆண்டவர்களும் உயர்த்திருக்கிறார் என்று என்னோடு காரில் பயணித்த என்னுடைய அன்பு சகோதரர் சேவா இருக்காங்க ரயில்வேயில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அவர் செல்வகுமார், அவர்கிட்ட சொல்லிக்கொண்டே வந்தேன். பொதுவாக அதை நினைக்கிறப்போ அதுக்கப்புறம் அருமையான அன்பு தம்பி தங்கராஜ், அவங்க அப்பா என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரருடைய கிளாஸ்மேட், எப்போ பைபிள் வாசித்து கொண்டே இருப்பார். அவரும் எங்கள் அண்ணன் பேர் தான். அவரை கொண்டாந்து போட்டு ஆரம்ப காலங்களில் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் உலகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். அது ஆண்டவருடைய கொஞ்சம் வால்யூம் குறைங்க, 2 எக்கோ வருது, கொஞ்சம் வால்யூம் குறைங்க நினைத்து பார்க்கிறேன். அதனால தான் அந்த திருச்சி பட்டணம் எப்போதுமே எங்களுக்கு ஒரு கை கொடுத்த ஒரு பட்டணம் திருச்சி. இன்றைக்கி இந்த திருச்சியில் அருமையான அந்த தம்பி சகோதரர் செங்கல்பட்டில் ஆரம்பிப்பார் பிஸ்னஸை, கன்னியாகுமரி வரையும் செல்வார். வேனில் 10 நாள் 20 நாள் செல்வார் தொடர்ச்சியாக. அவருக்கு அப்போ மேரேஜ் ஆகல, முதல்ல போட்டு ஃபெயிலியர் முடியாதுன்னு போயிட்டார். ஆனால் திரும்ப வந்து அவர் அர்ப்பணிப்போடு பணி செய்ததில் இவ்வளோ பெரிதான வளர்ச்சியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோடு இணைந்து பணி செய்யும் இன்றைக்கி அரியலூர் முருகன்கிற ஒரு அரியலூர், அவர் பழனியில் இருந்தார். அவர் தங்கராஜிக்கு முந்தின அப்பாச்சி, தங்கராஜிக்கெல்லாம் கொஞ்சம் முன்னால் உள்ளவர், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும். 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினார், 1 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தார், 3 லட்ச ரூபா கடன் வாங்கினார். வீட்டை விற்கிறப்ப 40 லட்ச ரூபா, அதை கொடுத்து 4 லட்ச ரூபா பத்தாவிடார் துண்டு. 4 லட்ச ரூபா வீட்டு விலை, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார் மன்மோகன் சிங் காலத்தில். 1 லட்ச ரூபா கொடுத்து 3 லட்ச ரூபா கடன் வாங்கினார். அப்புறம் வட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது இந்த வீடு விற்கிறப்போ 45 லட்ச ரூபா, துண்டு 3 லட்ச ரூபா. இது இல்லாமல் அந்த வட்டின்னு கொடுக்க முடியாது, ஒரு 5 லட்ச ரூபா அவர் கொடுக்கணும். இதுக்கடையில் 10 வருஷம் சம்பாதிச்சாலும் வட்டி தான் கொடுத்துருக்காரு. 1 ரூபா பின்ன 5 ரூபாய்க்கு விற்பார். பழனியில் அந்த கோயில் பக்கத்தில் கடை, என்ன கேட்டாலும் கடையில் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. கஷ்டமான சூழ்நிலையில் உண்மையாக அரியலூரில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். உண்மையாக வேலை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் பையனுக்கு 10 லாரி ஓடுது, 2 டிப்பர் ஓடுது, 10 டிப்பர் ஓடுது, ஜேசிபி ஓடுது. இன்றைக்கி பெரிய ஆளாகிட்டார். என்றைக்கு உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீதிமொழிகள் 28 சொல்கிறார், 20:28 உண்மையுள்ள மனிதன். கடைசியாக சகோதரி உண்மையுள்ள விழுவையிலோ அவன் மனம் உண்மையுள்ளதென்று நெகேமியா 9 கல்தியரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மனம் உண்மையுள்ளதென்று ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து வருகிறார். தானியேல் சொல்றார், தரியு கேட்கிறார் தனதனத்த குரல், தானியேலே உன்னை விடுவாய்க்கிற உன்னை நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை விடுதலை பண்ண ஆயத்தப்படவராக இருந்தார். இன்னைக்கு தலைப்பே விடுதலை தான், விடுதலை தான். ஆமாங்க, அவர் என்னை விடுவிச்சார். ஏன்னா
அவருக்கு முன்பு நான் நீதிகேடு செய்ததில் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஐ எம் இன்னோசென்ட். அதனால் அந்த ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி எனக்கு என்ன பண்ணார்? வாழ்வு கொடுத்தார். அதுதான் காந்தியடிகள் என்ன சொல்கிறார்? உண்மைதான் கடவுளுங்கிறார். கடவுள் உண்மை இல்லை. கடவுளை சொல்கிறவன் ஏமாத்துறான். உண்மையாக இருக்கிறவன் தான் கடவுளை வழிபடுறாங்க. ட்ரூத்து தான் வாழ்வு என்று சொல்கிறார். அந்த உண்மை தான் வாழ்க்கையில். இன்றைக்கி அந்த காலையில் வந்தோடனே நைட்டு மிட் வந்தோம். ஒன்றும் தூங்கலான்னு தம்பி காலையிலே நீ ரிசீவ் பண்ணார். நான் காலையிலே டிஃபன் கொண்டு வந்துட்டார். காலையில் சாப்பிட்டு தம்பியோட காரில் ஏறினோன்னே எனக்கு பழைய நினைவுகள் வந்துச்சு. இன்றைக்கி இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், ஆண்டவர் இவ்வளோ. அதுதான் அந்த நினைவாக தான் இந்த ஆலயத்திற்கு திருச்சி நினச்சி தான் என்னுடைய சகோதரரும் டொனேஷன் கொடுப்பார், நானும் டொனேஷன் கொடுத்தேன். அதை நினச்சி தான் கொடுத்தோம். ஒன்றும் இல்லாமல் அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்திருக்கிறார். அந்த ஆண்டவர் வாழ்வுள்ளவர், அந்த ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை இன்றைக்கி ஆயர் சொல்கிறப்ப எனக்கு அதனுடைய ஞாபகம் ஃப்ளாஷ்பேக் திரும்பவும் ஞாபகத்துக்கு வந்தது. ஒருவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த தலைப்பு. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்துக்கு மட்டும் இல்லை, 25 பேராயங்களுக்கும் தென்னிந்திய திருச்சபை சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஒரு அருமையான தலைப்பு. பொதுவாக ஒவ்வொரு இந்த லெந்து நாட்களில் இந்த வருஷத்தில் இது 11வது வாரத்தின் முதல் நாள். இந்த லெந்து நாட்களில் இது 4வது லெந்து நாட்கள், 4வது வாரத்தின் முதல் நாள். கால் டு லிபரேட்டிவ், விடுதலையாளராக இருக்க அழைப்பு, புது வாழ்வழிக்கு அழைப்பு, நியூ லைஃப் கொடுக்கணுமா, விடுவிக்க அழைப்பு, ரிலீஸ் பண்ண கால் பண்ணுறோம். விடுவித்து வாழ அழைப்பு, ஒரு மனுஷனை அவனை விடுவித்து வாழ அழைப்பு, விடுதலைக்கான செயலில் ஈடுபட அழைப்பு. ஒரு மனுஷனை நம்ம எப்படி விடுதலைக்காக செயல்பட இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, மீன் காணிக்க எனக்கு கொண்டு வராத, நீ என் சந்ததியில் மிதிக்காத, நன்மை செய்யப்படுங்கள். 47 நாட்கள் நம்ம பாஸ்டிங் இருக்கிறோம், காண்டோரோடு காத்திருக்கிறோம். சொல்கிறார் நன்மை செய்யப்படுங்கள். இவ்வளோ அழகாக சொல்கிறார், நன்மை செய்யப்படுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரனுக்கு நீ சோறு போடுறாங்க. வேலைக்காரனுக்கு சோறு போடாமல் என்ன பண்ண முடியாது? தொழில் டிரைவர் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது? நான் வண்டி ஓட்டுவேன். தங்கராஜுக்கு தெரியும், தினம் 400 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவேன். ஆனால் இப்போ 66 வயசு, வண்டி ஓட்ட முடியாது. கையில் செல் இருக்குது. நான் வண்டி ஓட்டுற இடத்துல 200 ஃபோன் அட்டன் பண்ணி நான் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1000 ரூபா கொடுத்தா ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிடுறாரு, நான் 10,000 ரூபா சம்பாதிச்சிட்டு போயிடுறேன். அப்போ இந்த டிரைவர் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது? நான் வாழ முடியாது. அதுதான் அந்த ஏழையை, அந்த வேலைக்காரனை நீ விசாரிக்கிறார். லேர்ன் டு டெவில், சீக் டு ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தை தேடுங்க, சீக் டு ஜட்ஜ்மெண்ட். அழகாக சொல்கிறார், சீக் டு ஜட்ஜ்மெண்ட், ரிலீவ் த அப்சர்வ், விடுதலை கொடு. யார் எதிரான வாழ்வில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடு. ஜட்ஜ் த ஃபெதர்லெஸ், ப்ளீஸ் ஃபார் த விடோ, கைப்பெண்களுக்கு வாழ்வு கொடு. இதுதான் வாழ்வு, அதுதான் வேலைக்காரனுக்கு செய்வது என்று சொல்கிறார். அதுதான் சங்கீதம் 9 நம்ம வாசிக்கலை. இன்னைக்கு சங்கீதம் வாசிக்க கேட்கல. 9:9 சொல்ற சிறுமைப்பட்ட மக்களுக்கு, 9:18 சொல்ற 9:9 சூப்பர் நம்பரு, 9:18 நல்ல நம்பரு. சிறுமை எளியவனுக்கு வாழ்வு கொடு, எளிய மக்களை நீ நேசி, எளிய மக்களுக்கு நீ வாழ்வு கொடுன்னு ஆண்டவர் சொல்ற. நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு ஹோட்டல், இன்னைக்கு ஹோட்டல் பாரம்பரியம். ஒரு காலத்தில் ஹோட்டலில் வாங்கினா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ இல்லை, எங்கள் அம்மா இருந்தால் 90 வயசு 95 வயசு இருக்கும், நல்லவன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டான்னுவாங்க. யார்? ஃப்ரிட்ஜில் வச்சது கெட்டு போனது, முந்தா நாள் குழம்பு சூடு பண்ணி கொடுப்போம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, நல்ல குடும்பம் ஹோட்டலில் வாங்காதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஹோட்டலில் வாங்கலைன்னா நல்ல குடும்பம் இல்லை. இன்றைக்கி ஹோட்டல் கலாச்சாரம் அப்படி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டிலே சண்டே ஈவினிங் புரோட்டா வருது வெளியே இருந்து. இதை சொன்ன தத்துவத்தை சொன்ன எங்கள் அம்மா இல்லை,
அன்னைக்கு ஹோட்டலேருந்து தான் பரோட்டா வருது, வாரத்தில் 2 நாளைக்கு ஹோட்டலேருந்து தான் வருது. இன்றைக்கி நெட்டில் ஆர்டர் பண்ணால் அந்த காய்ச்சி மொக்கோ ஏதோ ராத்திரி 12 மணிக்கு போன வாரத்தில் ஒரு நாள் பெங்களூர் போயிருந்தேன். பசிக்கிற மாதிரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் எல்லாம் ஒரு ஹோட்டலுமே ரோட்டில் எல்லாம் ஒருத்தன் கொண்டாந்து இப்போ மசாலா தோசை கொடுக்குறான். எவ்வளோ தூரம் வந்து 100 ரூபா தான் வாங்கினான். இன்றைக்கி அந்தளவுக்கு ஹோட்டல் அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சு. திரும்பினா ஹோட்டலு நல்ல ஹோட்டலில் லைனில் நின்று வாங்குறான். நேற்று ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு ட்ரெயின், நான் 8:50க்கு ட்ரெயின் ஏறினா ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து பைக்கில் வர்றேன். ஒரு கூட்டத்தை ரோடு சுற்றி 2 பக்கம் ஐஸ்கிரீம் கடையும் பிரியாணி கடையும், பீஃபு, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, 2 பக்கமும் பிரியாணி கடை தான். ஒரு 4 சட்டி, பெரிய பெரிய சட்டி வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா லைனில் 50 பேர் நிற்கான் பிரியாணி வாங்க. சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு அவ்வளோ கூட்டம். அந்த அளவுக்கு ஹோட்டலுடைய கலாச்சாரம் கூடி விட்டது. இதே மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு ஏழை போய் ஓரமாக நின்று பார்த்தான். ஹோட்டலை எட்டி பார்த்தான். நல்ல வாசனை இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டலுக்குள்ளே போனான். உட்காந்தோன்னே உட்காந்துட்டான். சர்வர் வரார். கிழிஞ்ச சட்டை, அழுக்கு தலை, காசு இல்லைங்கிறது தெரியுது. ஒரு பர்கர், ஒரு பிச்சைக்காரர், காசு இல்லைங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் கண்ணீரோடு அந்த ஹோட்டல் டேபிளில் உட்காந்து பார்க்குறான். அங்கே ஒரு சர்வர் வராரு. வாடிவான், உங்களுக்கு என்ன வேணுங்கிறாரு. அவன் என்ன வேணும்னா காசு இருந்தால் தான் இந்த ஃபுட் லிஸ்ட்டை பார்க்குறது. ஃபுட் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு காசு இல்லை அவன்கிட்ட. அவனை அப்படியே பார்க்குறான். அப்போ அந்த சர்வர் சொல்கிறார், இன்றைக்கி இதெல்லாம் இருக்குது. விருதுநகருக்கு போனீங்கன்னா எங்களுடைய தமிழரசி ஊருக்கு போனால் புரோட்டா, மட்டன் சுக்கா 8 மடங்கு விலை. ஆனால் அந்த டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது. ஒரு ஆடு வாங்கிடலாம், ஒரு மட்டன் சுக்கா 25 கிராம் கொடுப்பாங்க. ஒரு ஆடே விலைக்கு வாங்கிடலாம். அதேமாதிரி தூத்துக்குடி போனீங்கன்னா புரோட்டா சுக்கா, அந்த சுக்கா வேறு எங்கேயும் தூத்துக்குடியை தவிர எங்கேயும் கிடைக்காது. குற்றாலம் போனீங்கன்னா அந்த என்ன கடை, ஏதோ ஒரு கடை மறந்து போச்சு. முன்ன நல்லா இருக்கும், இப்போ நல்லா இல்லை, வயிறு கெட்டு போகுது. காரணம் என்னென்னா கூட்டம். கதவை மூடிடுறாங்க, லைனில் விடுறாங்க, அப்போ கட்டுப்படுத்த முடியல, கூட்டம். பார்டர் பரோட்டா, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று. அவனுக்கு என்ன தெரியல, இருக்கிற ஐட்டத்தை சொல்கிறான். 2 ஐட்டம் ஏதாவது கொடுங்கங்கிறாரு. அவர் கொண்டாந்து வைக்கிறாரு. வேகமாக சாப்பிட்றாரு. அந்த சினிமாவில் காசு இல்லாதவன் சாப்பிட்டா வேகமாக சாப்பிட்றான், அதே மாதிரி வேகமாக சாப்பிட்றான். வேகமாக அவன் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அந்த மேனேஜர் கூப்பிட்றாரு. அந்த சர்வரை கூப்பிட்டு, டேய், கொடுத்துருக்கவன்ட காசு இல்லை, சாப்பிட்ட பிறகு காசு கொடுக்கலாம், வான் சம்பளம் எகிரிடும், கவனிச்சிக்கோ, காசு வாங்க முடக்கூடாது. காசு அவன்கிட்ட இல்லை, நல்லா தெரியுது, நீ அவனுக்கு சப்ளை பண்ண, தோத்துறான், பார்த்துக்கலான்ட்டு அந்த சர்வர் பார்த்துக்கலாங்க, தோத்துறான், சாப்பிட்டு முடிக்கட்டுங்கன்ட்டு போயிட்டார். சாப்பிட்டாரு, எழுந்தார், கை கழுவினார், போயிட்டார். என்ன பார்த்தா காசு இல்லையே, ஒன்றுமே இல்லை. போன பிறகு அந்த சர்வர் வந்து அந்த டேபிளை தொடச்சி க்ளீன் பண்ணுறாரு. என் சம்பளம் தானே எழுதிக்கோங்க, நீ உனக்கு இன்றைக்கி சம்பளம் 3 நாள் சம்பளம் போச்சு அவன் சாப்பிட்டதுங்கிறார். தோத்திரம் வச்சுக்கோங்கிறான். அதில் கீழே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர், அந்த சாப்பிட்ட பிளேட்டுக்குள்ள அந்த சாப்பிட்ட ஒரு பேப்பர் வச்சுட்டாரு. அந்த பேப்பரை எடுக்கிறார், வாசிக்கிறார். அதில் சொல்கிறார், நான் தான் இந்த ஹோட்டலுடைய முதலாளி, நான் மாறு வேஷத்தில் வந்தேன். இந்த ஹோட்டலை எப்படி நிர்வாகிக்கிறாங்கன்னு பார்த்தாங்க, எப்படி ஏழைகள் அனுசரிக்கப்படுறாங்கன்னு பார்த்தாங்க. நீ நல்ல வேலை செய்கிற, இன்றிலிருந்து இந்த ஹோட்டலுக்கு நீ தான் மேனேஜர். ஒருவேளை ஆண்டவற்ற நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? சிறுமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒன்று சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அன்னாள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். சிறுமையை நோக்கி பாருங்க, என் கைவிடப்பட்ட நிலைமையை நோக்கி பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு, எனக்கு உண்ண உணவு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார் 28:15, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேங்கிறார். ஆனால் அந்த அவர் செபிக்கிறாரு, நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு பலனை கொடுக்கீங்க, எல்லாம் உண்மைதான். நவ் சோறு இல்லையா, ட்ரெஸ் இல்லையாப்பா, நான் எங்கே படுத்துக்கிறது? ரோட்டில் படுத்து தலாணி இல்லாமல் கல்லை தூக்கி வச்சனே, கல்லை தூக்கி வச்சு படுத்திருக்கேன். எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுப்பீரானால் நான் உனக்கு தசமாவும் கொடுக்கிறேன். அப்படி ஜெபம்.
நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன், நான் போய் என்னப்பா பண்ண முடியும் மீதியானார, நான் ஒரு மனுஷனா போய் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ யூ ஷால் கோ, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போன ஆண்டவர் அவருக்கு கிதியோனுக்கு கொடுத்தார் வாழ்வு. எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ உனக்கு இருக்கிற தன்மையோடு, அதுதான் பவுலடிகள் சொல்றாங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, 1 குறைய 39 முறை அடி வாங்கினேன், 40க்கு 1 குறைய 3 முறை மிலாதினால் கெட்டப்பட்டேன், இரவு பகல் ஒரு நாள் முழுவதும் கடல்ல இருந்தேன், தட்டிக்குள்ள. இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார், சிறுமைப்பட்ட எனக்கு வாழ்வு கொடுத்தார். ஒரு உயர்ந்த படிப்பிருந்த நான் என்னை தாழ்த்தினேன், நான் ஒன்றுமேல வெறுமைப்படுத்தினேன், ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் நானும் இந்த 2 நாட்கள்ல ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர்ல நாம் எப்படி விடுவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, எவ்வளோ மக்கள் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு யார் வாழ்வு கொடுக்கிறோம்? நம்ம வீட்டு பக்கத்தில் எவ்வளோ ஏழைகள் குணம் இல்லாமல் இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் கணவன் இழந்த நிலைமையில அந்த கைம்பெண்கள் எவ்வளோ ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை செய்து அந்த பிள்ளையை படிக்க முடியாத நிலைமையில, வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. இல்லை கணவன் குடிகாரனா இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், பெரிய குடிகாரனா இருக்கிறான், இல்லை ஏதோ கெட்ட பழக்கவனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கு. அந்த பிள்ளைகளை எவ்வளவு பட்டி எவ்வளவு வேதனையில வச்சிருக்கிறோம். அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மை அழைக்கும் ஆண்டவர், நாம் விடுவிக்க அழைக்கும் ஆண்டவர். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட விடுதலை மக்களாய் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் அர்ப்பணிப்போடு, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு விடுதலை பெற்றோம். விடுதலை பெற்ற நீங்கள் நானும் பிறருக்கு விடுதலை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பிறருக்கு வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எத்தனை பேர் செய்கிறோம்? இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைகள். நேற்று போன வாரம் ஒரு பெரிய சர்ச்சுக்கு போயிருந்தேன், லவ்விங் ஷெப்பர்ட், அண்ணா நகர். ஒரு 2500 பேர் இருந்திருப்பாங்க. அந்த முடிஞ்ச பிறகு அந்த குருவானவர் சொல்கிறார், ஒரு மகா பிஎஸ்சி நர்சிங் சேர்ந்தாங்க, 2 வருஷம் ஃபீஸ் கட்டினாங்க. இப்போ ஃபீஸ் கட்ட முடியல, ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத உடனே கைவிடப்பட்ட நிலைமை. இதேமாரி எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பின்தங்கின நிலைமையில். ஒடிசா மாநிலத்தில் போனீங்கன்னா ஸ்கூல் இல்லாமல் எவ்வளோ மக்கள் வாடிக்கொண்டிருக்காங்க ஒடிசா மாநிலத்தில். அந்த மக்களுக்கு யாருங்க வாழ்வு கொடுப்பது? அந்த மக்களுக்கு யாருங்க நேசிப்பது? அன்றைக்கி நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்ததால் அஸ்வித் அம்மையார், சாரா டக்கர் காலேஜுடைய முதல் மிஷனரி அஸ்வித் அம்மையார் மிடி போட்டுருந்தாங்களாம். அந்த அம்மா சொல்கிறப்போ நானாக இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மிடினா முட்டுக்கு மேலே ஒரு சின்ன பேக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் போனால் பிரசவாதத்தில் நிறைய ஆங்கிலேயன்ஸ் இருந்தாங்க. இப்போ எல்லோரும் மார்வாடி நார்த் இந்தியன்ஸுக்கு விற்றுட்டாங்க, எல்லாருமே விற்றுட்டாங்க. இல்லை யாருமே. நான் அந்த ஆங்கிலோ இந்தியன் யாருன்னா அன்றைக்கி இஸ்ரேல் யூத மக்களுக்கும் இன்னொரு மோவாயிருக்கும் பிறந்ததா சமாரியர். அதே மாதிரி வெள்ளைக்காரனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் பிறந்ததான் ஆங்கிலோ இந்தியன். அந்த மிடி போட்டு சிடுக்கு நடந்து வரும். அது இங்கிலாந்துலேருந்து வந்ததான். கையில் ஒரு சின்ன பேக்கு. பொதுவாக இன்றைக்கி ஒரு பேக்கு அன்றைக்கி பெங்களூரில் ஒரு கடையில் கேட்டோம், 25 lakhs ஒரு பேக், ஹேண்ட் பேக், 25,000 ரூபாய் ஒரு பேக்கு. அதே பேக்கு ஏர்போர்ட்டில் விசாரித்தா 75,000 ரூபாய் அந்த பேக், 75,000. அதேமாதிரி ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சிடுக்கு நடந்து போகுது. ஒரு பிளைண்ட் வராரு, வந்து அம்மா உதவி செய்கிறார். அந்த அன்னைக்கு காலனா அரையணா, ஒரு அணாங்கிறது பெரிய காசு, 16 அணா தான் ஒரு ரூபாயா. அன்றைக்கி இங்கேருந்து தஞ்சாவூருக்கே 11 அணா தானா டிக்கெட்டு. அந்த காலத்தில் ஒரு அந்த ஜெயகாந்தன் லெட்டரில் எழுதுகிறார். அந்த ஒரு அண்ணா காலனாரிய காலத்தில் அந்த அம்மா 10 ரூபா நோட்டு, அன்றைக்கி 10 ரூபா நோட்டு தான் இன்றைக்கி 500 ரூபா நோட்டு மாதிரி, 2000 ரூபா நோட்டு மாதிரி ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்து அவனுக்கு கொடுக்குது.
இது என்ன பேப்பர்னு அவர் கேட்குறாரு. இது என்ன பேப்பர்? வேண்டாம். பேப்பர்லப்பா 10 ரூபா, 10,000, 16ன்னா 160 அணாக்கள் இருக்குது, 3 மாதத்துக்கு சாப்பிட்லாமா? நான் சொன்னேன்னா, இது ஒரு 6 மாதம் நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் எனக்கு யார் சோறு போடுவா? நான் ஒன்றிய மாதிரி ஒரு டீச்சர் ஆகணும்னா, ஒன்றிய மாதிரி ஒரு பிரின்சிபல் ஆகணும். யார்? 2 கண்களும் முடமான ஒரு மாற்றுத்திறனாளி. நீருக்கு அதை தான் சிறுமைப்பட்டவனுக்கு சொல்கிறார். சங்கீதம் 9:18 சொல்கிறாரு. அதுதான் நன்மை செய்ய படிங்கள் என்று 1 ஏசாயா 1:17 சொல்கிறாரு. அதுதான் அந்த ஏழைக்கு திக்கற்ற மக்களும் வீட்டில் இருக்க வேலைக்காரனுக்கு வாழ்வு கொடுங்கிறாரு. எபேசியர் 6 அப்படிப்பட்ட ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலையில் அவன் அந்த அம்மா ஒரு மாதிரி ஆடிட்டான் கிட்டுக்கிட்டு. நான் கண்ணு உள்ளாள், பிரெயின் எழுத்துக்களை போய் நான் படிக்கணும், எனக்கு தெரியாது. நான் உன்னை எப்படி டீச்சர், எனக்கே தெரியாது, உன்னை எப்படி நான் டீச்சர் ஆக்க முடியும், படிக்க வைக்க முடியும்? ராத்திரி படுத்துச்சான், தூக்கம் வரலையாம். அதனால் அந்த அம்மா அடுத்து அங்கேருந்து இங்கிலாண்டில் போய் அந்த பிரெயின் எழுத்துக்களை படித்து டீச்சர் ஆகி 3 மாதத்தில் திரும்ப வந்து 25 ஏக்கர் இடம், பாளையங்கோட்டையில் 25 ஏக்கர் இடம், பாளையங்கோட்டை அவுட்டரில் காட்டுக்குள்ளே 25 ஏக்கர் இடத்த வாங்கி அந்த இடத்துல பிளைண்ட்ஸ்க்கு ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா மறந்து அங்கே போயிருமா, அந்த நடந்தே போமா 2 கிலோமீட்டர். அன்னைக்கு கார்லாம் இல்லை, குதிரை தான், நடந்தே போமா, மறந்து ரொம்ப தூரம் போயிருமா. அதனால் பெரிய கல் கும்மியல் ஆக்கி அதில் சுண்ணாம்பு அடித்து, வித்தியாசம் தெரியுமா, திரும்பி பார்த்தா இதான் நம்ம இடம். அப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே அதை ஆரம்பித்து இந்த ஏழைகளுக்காக, பின்தங்கின மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இடம். அன்னைக்கு அந்த அம்மா அன்னைக்கு திருச்சபை தலைவர்களை ஏமாத்தியமா விற்றுப்படுவான்னு நினச்சி அன்னைக்கு அந்த பிளைண்ட்ஸ் பேரில் அந்த அம்மா பட்டா போட்டு கொடுத்துருச்சு. இன்றைக்கி அதில் திருச்சபை தலைவர்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கே தூர பார்வையோடு செஞ்சிருச்சு. இதுதான் விடுதலை, இதுதான் அர்ப்பணிப்பு, இதுதான் வாழ்வு. நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விடுதலையோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். ஒடிசா மாநிலத்தில் நானும் என் துணைவியாக போயிருந்தோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வைசாக் வரையும் ஃப்ளைட்டில் போனோம். வைசாக்லேருந்து அந்த மீட்டிங் நடத்துகிற இடத்துக்கு ட்ரெயினில் 350 கிலோமீட்டர், சென்னை திருச்சி தூரம். 5 மணி நேரத்தில் ட்ரெயின் வந்துச்சு. அதே மாதிரி 5 மணி நேரம் ட்ராவல் ட்ரெயினில் எங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. ராத்திரி 10 மணிக்கு ட்ரெயின், 10 மணி ட்ரெயின், இரவு 3 மணிக்கோ 4 மணிக்கோ போயிடும். நான் எதுக்கு 5 மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம்? 350 கிலோமீட்டர். ஒரு கார் எடுத்தால் 6 மணி நேரத்தில் போயிடலாமே. நாங்கள் 7 மணிக்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி 6:30க்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி 10 வரையும் காத்திருக்கணும். ஒரு காரில் போயிட்டால் நம்ம சீக்கிரம் போய் தூங்கிடலாமே, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஒரு கார் வாங்கினேன். கார் எடுத்தோம் வாடகைக்கு. 6:45 மணிக்கு காரில் ஏறி உட்காந்தோன்னு டிரைவர்கிட்ட கேட்டேன், அப்பா எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம்னு. காலையில் 6 மணிக்கு போய்டுவோம் சார்ண்ணா. 7 மணிக்கு காரில் ஏறி உட்காந்துருக்கோம் நைட்டு. அவர் சொல்கிறார் 6 மணிக்கு காலையில் போயிடுவோம் சாருங்கிறான். கூகுள் மேப் போட்டு காட்டுறான் அவ்வளோ தூரம். என்னப்பா ட்ரெயினில் இவ்வளோ நேரம்? ஆமாம் சார், ரோடே கிடையாது சார். ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு, செகண்ட் ஏசியை. இன்னும் ட்ரெயினை பிடிக்க முடியாது. காரில் ஏறி உட்காந்தாச்சு. போகிறோம். ராத்திரெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா, நக்சலைட் ஏரியா, நாள் நடமாட்டமே இல்லை. 2 மணிக்கு சொல்கிறான், சார் டீசல் தீர்ந்து போச்சுங்கிறான். முதல் பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டுறான், பங்கு மூடி இருக்குது. அடுத்து 50 கிலோமீட்டர் தாண்டினா அடுத்த பெட்ரோல் பங்கு, பம்பு மூடி இருக்குது. அடுத்து 50 கிலோமீட்டர் தாண்டினா பம்பு மூடி இருக்குது. 4வது பெட்ரோல் பங்க் 2:45 மணிக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டா நம்ம வண்டி ஓடாது சார். வண்டி ஓடாத நிப்பாட்டிட்டு அவர் இறங்கிட்டார். ஃபோன் பண்ணால் அந்த ஃபோன் மூடி இருக்குது, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. எங்களோட மிஷனரி அந்த மொழி பேசக்கூடிய அந்த தாய்மொழி ஒடியாவில் அவங்க இன்னொரு மொழி அந்த இடத்துல அந்த மொழி பேசக்கூடிய வந்து கூப்பிட்றோம். அப்போவும் அவங்க தலையெடுக்கலை. 3:30 மணி காலையில் 2:45 3 மணிக்கு கண்ணீரோடு நானும் என் துணைவியாரும் காட்டுக்குள்ளே உட்காந்து, தகப்பனை எங்களுடைய பெருமை நிமித்தம் இப்படி வந்துட்டப்பாங்களே, மன்னிங்கப்பா,
மனமிறங்க தகப்பனை, ஒழுங்காக ட்ரெயினில் போயிருக்கலாம். அந்த மிஸ்டரி சொன்னார், ஐயா கார் வேண்டாம் ஐயா, ட்ரெயின் தான் வசதி, நீ காரில் வராதேன்னு சொன்னார். ஆனால் என்னுடைய பெருமை நிமித்தம் போயிட்டப்பான்னு என்னை தாழ்த்தி அங்கே ஒரு ஜெபம் பண்ண பொழுது, அந்த ஜெபித்து முடிக்கவும் யாரோ அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணோம். அந்த ஓனர் முதல்ல முடியாதுன்ட்டார். முடியாதுன்னு சொன்ன ஓனர் அவரோடு ஆண்டவர் பேசுகிற 3:30 மணிக்கு அந்த பம்பை திறந்து எங்களுக்கு டீசல் கொடுத்தாரு. காட்டுக்குள்ள எந்த ரோடு மேடும் பள்ளமும் நிறைந்த பகுதி, ஒரு ஊருக்குள்ளே 5 அடி பள்ளம், நடுவில் இறங்கி வண்டி போகுது. ஸ்கூல் இல்லை, நடமாட்டம் இல்லை. நாங்கள் டிஃபன் சாப்பிட்ட இடத்துல ஒரு டீ சாப்பிட்டோம் 9:30 மணிக்கு. அதுக்கப்புறம் டீ கடையும் இல்லை, தண்ணி கடையும் இல்லை, எதுவுமே இல்லை. காட்டு வழி. இன்றைக்கி அந்த மக்கள் முதலாவது இந்தியாவில் மதம் மாற்ற தடை சட்டம் வந்த தேசம்தான் ஒடியா. ஒடியா தான் கடந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதிக மனமாற்றம், அதிக ரட்சிப்பு, அதிக காஸ்பல், NMS, IMS, விஸ்வானி, FMBB, நிறைய ஊழியங்கள் அங்கே நிறையா நடக்கு. வெளியே தெரியாமல் நடக்கு. வெளியே தெரியாத ஞானஸ்தானம் நிறையா நடக்க முடியல. காரணம்னா மிஷனரிகள் அர்ப்பணிப்போடு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டுடைய வார்த்தைக்கு அவங்க கடந்து போயிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நான் இன்னைக்கு விடுதலை கொடுக்க நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஊழியத்தோடு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் NMSல இன்னைக்கு ட்ரெஷரராக இருக்கிறேன். கடந்த நாட்களில் IMSல 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்குள்ளும் கடந்து போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் தேசத்திற்காக முதலாவது ஜெபிக்கிற மக்கள். இன்றைக்கி தேசத்துக்காக, உலகத்திற்காக, உலக நாட்டில் நான் தான் பெரியவன், நான் சொன்னதான் கேட்கணுங்கிற சண்டை நிமித்தம் இன்றைக்கி உணவு இல்லாமல் ஏழை மக்கள் தெருவில் கடை போடுற எவ்வளோ மக்கள் கடை போட முடியாமல் தெருவில் உணவு வாங்கி 2 ரூபா 3 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்ற மக்கள் 5 கடையில் போய் 15 ரூபாய் இட்லி வாங்க முடியாத கஷ்டத்தில் ஒருவேளை உணவை குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யாரோருடைய பெருமை, யாரோருடைய விட்டு கொடுக்க முடியாத நிலைமை. இன்றைக்கி அதுக்கு தாங்க சண்டை. தகப்பனே, அன்புக்குரியவர்களே, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய சண்டை என்ன காரணம்னா விட்டு கொடுக்க முடியாத தன்மை, பெருமை பெருமை பெருமை. அப்படிப்பட்ட பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுக்கு இன்னைக்கு ஏழை மக்கள் நசுக்கப்படுறாங்க. இந்த ஏழை மக்களுக்காக நீங்கள் நானும் முழங்கால் ஊனி, தகப்பனே நாங்கள் நானும் ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு அமைதியை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்ந்து கொடுக்கும் ஆண்டவர். ரஷ்யா உக்ரைன் சண்டை, பெருமை, யார் பெரியாருங்கிறதா பெருமை. அப்படிப்பட்ட பெருமையில எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களை அழித்து, லட்சக்கணக்கான மக்களை அழித்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்திய தேசத்துல மதங்கிற பேர்ல அழிவு, மதங்கிற பேர்ல அடிப்பு, விட்டு அமைதி இல்லாத நிலைமை. ஆனா இன்னைக்கு உணவு இல்லாம எவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நீங்கள் நானும் அர்ப்பணிக்கிற மக்களாக இருக்கிறோமா? நீங்கள் நானும் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஏசாயா 1ஆம் அதிகாரம் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்து பிரசங்கம் பண்ணார். 25 வருஷம் இருக்கும். 95, 96 பிரசங்கம் பண்ணார். இன்னும் மறக்கலை. இப்போ காணிக்க நான் கேட்டேனா, அவர் சொல்கிறார், நீ ஆண்டாங்க வார, நீ அதை விதிக்கிற, இது கடவுளுடைய சன்னிதானம்னு உனக்கு தெரியலையா? கேட்குறார். அதில் ஏசாயா சொல்கிறார், அருவருப்பாக இருக்கு நீ கொடுக்குற காணிக்க எனக்குங்கிறார். நாத்தடிக்கிறா, நல்லா இல்லை, தள்ளிப்போ. ஒரு சுடுகாடு பக்கத்தில் ஒரு பணம் எரிஞ்சா ஒரு ஸ்மெல் வரும், அதே மாதிரி இருக்கிறாங்கிற. இன்றைக்கி சுடுகாடு பக்கத்தில் பணம் எறிகிறப்போ அந்த ஸ்மெல்லை பார்க்க அதே மாதிரி இருக்கும். காணிக்க பார்த்தாங்கிற இருக்கிறதுலே ஒரு மட்டமான வாடை, ரொம்ப மட்டமான ஒரு ஸ்மெல். சொல்லிட்டு சொல்கிறாரு, நன்மை செய்ய முடியுங்க. எவ்வளோ தெளிவான வார்த்தை பாருங்க. நாம் நன்மை செய்வது என்பது இன்றைக்கி இந்தியாவில் 1200 மிஷனரிஸ் அவங்கள ஜெபிக்கிற மக்களாய், கொடுக்கிற மக்களாய், ஜெபிக்கிற மக்களாய், கொடுக்கிற மக்களாய் குழுவாக மாறும் ஆண்டவர், உயர்த்தும் ஆண்டவர். அப்படி கொடுத்து பாருங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், வேதனைகளை மாற்றி ஒரு தெளிவான வாழ்வை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எங்களை ப்ளஸ் பண்ணுங்க, தகப்பனே என்னுடைய குறைகளை மாற்றுங்க, என்னுடைய கண்ணீரான வாழ்வை மாற்றுங்க, எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாங்க தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னுடைய ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவர் விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், வாழ்வு கொடுப்பதற்காக
இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை பலப்படுத்துங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா? உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளை இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நான் திரும்பி வந்த பாதையை திரும்பி பார்க்குறேன்ப்பா. நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறேன். ஒரு வியாதியிலேருந்து விடுதலை தந்தீங்க, பண கஷ்டத்திலேருந்து விடுதலை தந்தீங்க, திருமணமே உனக்கு நடக்காதுங்கிற நிலைமையிலேருந்து ஒரு நல்ல மணமகனை தந்தீங்கப்பா. குழந்தை பாக்கியமே உனக்கு இருக்காதுன்னு மருத்துவர்கள் போனாங்கப்பா. 2 அபார்ஷன் ஆயிடுச்சு, இனி உனக்கு குழந்தை உன் வீட்டில் நிற்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு அற்புதமாக எனக்கு குழந்தையை தந்திருக்கீங்க தகப்பனை. இப்படிப்பட்ட ஒரு கடன் வாங்கிட்டேன், அதுலேருந்து மீளவே முடியாது, வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே வட்டி கட்டி மீள முடியாத நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு மீட்பே கிடைக்காதுங்கிற ஒரு கண்ணீரோடு இருந்தேன் தகப்பனை. ஆனால் எனக்கு ஒரு விழிப்பான வாழ்வை தந்து உங்களுடைய ஆலயத்துமை தொழுதுகளை திரும்ப செய்திருக்கீங்க தகப்பனை. நன்றி நன்றி நன்றி. என் தாய் தகப்பனை விட்டு ஒரு மகனோடு விருப்பப்பட்டு திருமணம் நடந்தேன், என் குடும்பத்திலே உறவில்லைன்னு சொன்ன என் தகப்பனும் தாயும் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு வாழ்வு, ஒரு விடுதலை வாழ்வு கொடுத்துருக்காங்க. நான் ஜெபித்த ஜெபத்தை கேட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் தகப்பனை. இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட நான் கண்ணீரோடு வேதனையோடு துன்பங்களோடு பிரச்சனைகளோடு உட்கார்ந்துருக்கிறேன்ப்பா. மனமறிங்க எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் என் இடத்துல வரட்டும் தகப்பனை, உங்களுடைய கிருபை என் இடத்துல வரட்டும் தகப்பனை. அந்த 18 வருடம் கூடியை போல நான் நொந்து நுழைந்து நூலாகி உட்கார்ந்துருக்கிறேன். மன அமைதி இல்லாத மனதில் கிளேசங்களோடு உட்கார்ந்துருக்க ஒரு சகோதரியாய் காணப்படுறேன்ப்பா. ஒரு விடுதலையோடு நீங்கள் என்னை பாருங்கப்பா. என் உள்ளத்தை நான் திறந்துட்டேன் தகப்பனை, உங்களை நோக்கி நான் பார்க்குறேன் தகப்பனை. என்னை நீ தொட்டு மகளே, நான் உன்னை தொட்டுட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்த வார்த்தையோடு கடந்து செல்ல கிருபை செய்ய போகிற தயவுக்காக கூட நன்றி. நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனை எங்கள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய இரக்கங்கள் மத்தியில் வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீண்டுமாய் திருச்சி, தஞ்சை, திருமண்டல பேராயர் குடும்பங்கள், பேராயத்தில் பணி செய்யும் ஆயர் பெருமக்கள், விசேஷமாய் பேராயத்தில் நடைபெறும் ஒவ்வொரு நல் செயல்கள், மிஷன், பைபிளமாக்கள், ஒவ்வொரு செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேராயம் முழுவதும் வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனை. தூய தோமா ஆலயத்தில் ஆயர் குடும்பங்களுக்காக, செயலர் பொருளர் குடும்பங்களுக்காக, ஆட்சி மன்ற குழுவுக்காக, சண்டே ஸ்கூலுக்காக, பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம்காக தகப்பனை, பாடல் குழுவினருக்காக, செக்ஷன் குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களையும் மீது ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொரு பிரச்சனை இருக்கட்டும், ஒவ்வொரு வழிநடத்தல் இருக்கட்டும் தகப்பனை. தேசத்தில் நடைபெறுகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை. தமிழகத்தில் நடைபெறுகிற தேர்தலில் தகப்பனை, உங்களுடைய நாமத்தினை அறிவிக்க தடை இல்லாத ஒரு அரசாங்கங்களுக்கு வேணும், அதற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை. ஒருவேளை இன்றைக்கி பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் தமிழகம் சென்று கொண்டிருக்குப்பா. எப்படி அதை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் உமக்கு ஏற்றும் நாமத்தை செயல்படுத்துகிற உண்மை அறிவிக்கிற மக்கள் எழும்பணும்பா. வெஸ்ட் பெங்காலில் இதே நிலைமை தகப்பனை, கேரளாவில் கூட இதே நிலைமை, அஸ்ஸாமில் கூட இதே நிலைமை, பாண்டிச்சேரியில் கூட இதே நிலைமை. இதன் மத்தியில் நீர் எங்களை பிளஸ் பண்ணுங்கள். விசேஷமாக உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த பஞ்சம், எரிபொருள் பஞ்சம் தகப்பனை, அதிலிருந்து சண்டை, அந்த ஒரு அமைதி எங்களுக்கு வாழ்வு தரப்போகிற தயவுக்காக கூட நன்றி. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. ஒரு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் என்ற வார்த்தைகளே. நாங்கள் ஒன்று கூடி ஒருமித்த குரலில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். என்னுடைய ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கேட்டு, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு வார்த்தைப்படி. நல்ல செய்தி கிடைக்க கிருபை செய்ய ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியக நாமத்தினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.